வணக்கம். டிகேபி ஜோதிடம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றின தகவல்களையும் தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் தினம் ஒரு திருக்குறளும் அதன் கருத்துக்களும் பொருளையும் கேட்டுட்டு வர்றோம். இதற்கு அடுத்த கட்ட முத்தாய்ப்பாக நாம் ஜோதிடம் பற்றின சில தகவல்களையும் சில அடிப்படை நுணுக்கங்களையும் அடிப்படையான ஜோதிடங்கள் பற்றியும் இனிமேல் பகுதியாக பார்க்க போகிறோம். ஜோதிடம் என்பது நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இப்போ மாறிடுச்சு. நம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளையும் வருங்காலத்தில் என்ன நடக்கும்ன்ற வருங்கால நிகழ்வுகளையும் நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு பலமாக இருக்கிறது அந்த ஜோதிடம். அந்த ஜோதிடம் எப்படி நம்ம கற்றுக்க முடியும், எப்படி அதனோட அடிப்படை என்னங்கிறத தான் நாம் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஜோதிட பகுதியில் பார்க்க போகிறோம். முதல்ல ஜோதிடம் அப்படின்னா ஆயக்கலைகள் 64 கலைகளில் இந்த ஜோதிடக்கலை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா கோள்கள் சூரியனை சுற்றி வர்ற 9 கோள்களும் சூரிய குடும்பத்து கோள்கள் நம்மளோட வாழ்க்கையில் அது எத்தனை பிரதிபலிக்குது, அது எப்படி நம்மளை இயக்குது அப்படிங்கிறதான் ஜோதிடம். அத்தனை நிகழ்வுகளும் கோள்களாலும் வான சாஸ்திரத்தில் இருக்க கோள்களாலும் சூரிய குடும்பத்தாலும் தான் நமக்கு நடத்தப்படுது அப்படிங்கிறத சொல்கிறதான் இந்த ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம்மளோட ரிஷிகளும் முனிவர்களும் வானவியலில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நமக்கு பல அரிய கருத்துக்களாகவும் ஜோதிடமாகவும் கொடுத்தது தான் இந்த கலை. அதாவது வராகமிகிரர், பராசரர், அதுக்கப்புறம் வந்த மகாகவி காளிதாசர், இவங்கெல்லாம் நிறைய வானவியல் ஆராய்ந்து நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம். இதை பற்றின ஒவ்வொரு தகவல்களையும் நாம் ஒவ்வொரு பகுதியாக இனி பார்க்க போகிறோம். முதல்ல ஜோதிடத்தோட அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 ராசிகள், 12 வீடுகள், 12 பாவங்கள். அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ஒவ்வொரு கட்டத்துலேயும் 12 கட்டங்கள்லையும் என்னென்ன கிரகங்கள் எப்படி நமக்கு இயங்கும், எந்தெந்த பாவங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்க்க போகிறோம். அனைவரும் இந்த ஜோதிடம் பற்றின இந்த தகவல்களையும் செய்திகளையும் பாருங்கள், கேளுங்க. நன்றி.